ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தியான ஹல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கார்டு ஆர்கானிக்ஸோடைய பருத்தி கொட்டை காட்டன் சீட்ஸ். இவங்க பேஜை டேக் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இவங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பாம் ஜெகரி இவங்ககிட்ட பிளாக்ஸ், அப்புறம் நாட்டு சக்கரை எல்லாமே கிடைக்குது. இவங்ககிட்ட கிடைக்கிற இந்த பருத்தி கொட்டை வந்து ரொம்பவே ஆர்கானிக். அது மட்டும் இல்லை, ஃபார்ம் ஃப்ரெஷ்ன்றதுனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பருத்தி கொட்டை ஓவர் நைட் இது போல் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்னிங் வந்து நல்லா இது போல் கட்டிட்டு மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சது இது போல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 2 கப் பருத்தி பால் கிடைச்சிது. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் பருத்தி பால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இதில் பனவெல்லம் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பனவெல்லத்தை 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் கொதிச்சதுக்கு அப்புறம் 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த சிரப்பையும் ஆட் பண்ணிட்டு நல்லா இது போல் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 20 மினிட்ஸ் இது போல் கைவிடாமல் கிளறி விட்டீங்கன்னா நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா இது போல் ஹல்வா கன்சிஸ்டன்சி வந்து நீல வறுத்த முந்திரி சேர்த்துட்டு சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். கிடையாது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய இந்த பருத்தி பால் அல்வா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.